2024-25 நிதியாண்டிற்கான மத்திய அரசின் முழு பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். பல்வேறு துறையினரின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று காலை 11 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மக்களை கவரும் வகையில் புதிய திட்டங்கள், முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மத்திய அரசு இன்று பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் வருமான வரி விலக்கு உச்ச வரம்பு உயர்த்தப்படுமா மற்றும் வருமான வரி குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. அதன்படி வருமான வரி விலக்கு உச்ச வரம்பு 5 லட்சமாக உயர்த்தப்படலாம் என நிதித்துறை நிபுணர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைக்க உள்ளார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 5 முறை முழு பட்ஜெட்டும் 1 முறை இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்த மறைந்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை நிர்மலா சீதாராமன் முறியடிக்கிறார். 2025 நிதியாண்டில் நாட்டின் உண்மையான ஜிடிபி வளர்ச்சி 6.5% முதல் 7% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டிருப்பதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2023 நிதியாண்டில் சராசரியாக 6.7% இருந்த சில்லறை பணவீக்கம் 2024 நிதியாண்டில் 5.4% குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 நிதியாண்டில் நாட்டின் உண்மையான ஜிடிபி வளர்ச்சி 6.5% முதல் 7% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டிருப்பதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2023 நிதியாண்டில் சராசரியாக 6.7% இருந்த சில்லறை பணவீக்கம் 2024 நிதியாண்டில் 5.4% குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ஆய்வறிக்கை நமது பொருளாதாரத்தின் தற்போதைய வலிமையை எடுத்துக்காட்டுவதோடு அரசால் கொண்டுவரப்பட்ட பல்வேறு சீர்திருத்தங்களின் முடிவுகளையும் வெளிப்படுத்தியிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பாடுபட்டு வரும் நிலையில் அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான துறைகளையும் இந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது என்றார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பொருளாதார ஆய்வறிக்கை முற்றிலும் உண்மைகளுக்கு அப்பாற்பட்டது என மக்களவை காங்கிரஸ் துணைத் தலைவர் கௌரவ் கோகோய் விமர்சித்திருக்கிறார். பணவீக்கம் எப்போது குறையும் என்பதற்கு பொருளாதார ஆய்வறிக்கையில் பதிலில்லை என புகார் தெரிவித்த அவர் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பாஜக அரசால் முடியவில்லை என சாடினார். இந்தியாவில் தேர்வு நடைமுறை பணம் இருப்பவர்களுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி நீட் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேர்வு முறையிலும் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நீட் வினாத்தாள் கசிவில் மத்திய அரசு பொறுப்புகளை தட்டி கழிக்க முயற்சிப்பதாகவும் விமர்சித்தார். நீட் தேர்வு விவகாரத்தில் ராகுல் காந்தி முதலை கண்ணீர் வடிப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் தலைமை பொறுப்பில் இருந்தபோதும் வினாத்தாள் முறைகேடு நடைபெற்றதாகவும், ஆனால் அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தேர்வில் முறைகேட்டை தடுக்கும் சட்ட மசோதாவை ஏன் நிறைவேற்றவில்லை என அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடகாவிலும் நீட் தேர்வை எதிர்த்து மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற உள்ளது. இந்த தீர்மானத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்து மாநில அரசே பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்க வேண்டும் என தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் மட்டும் காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு 30 TMC தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். காவிரி நீர் மேலாண்மை குழுவினர் கூறியதை அடுத்து தமிழ்நாட்டிற்கு தினமும் 51,000 கன அடி தண்ணீர் திறந்து விடுகிறோம் என்றார். பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 2012 பல்துறை அமைச்சர்கள் குழு அளித்த அறிக்கையை மேற்கோள் காட்டி மக்களவையில் பேசிய நீதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க எந்த முகாந்திரமும் இல்லை என்றார்.
ஜம்முவின் மலைப்பகுதிகளில் 40 முதல் 50 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கலாம் என ராணுவம் பகீர் தகவலை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் தயாரிப்பான M4 கார்பைன் ரைபிள்ஸ் உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்களையும் புல்லட் ப்ரூஃப் வாகனங்களையும் ஊடுருவி செல்லும் திறன் கொண்ட தோட்டாக்களையும் வைத்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி பாஜகவினர் உருவ பொம்மைகள் எரிக்கப்படும் என்றும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு தழுவிய டிராக்டர் பேரணி நடத்தப்படும் என்றும் சம்யுக்த் கிஷான் மோர்ச்சா மற்றும் கிஷான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய 2 விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உத்தரவாதம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளன. V.K. பாண்டியன் பாஜகவுடன் மறைமுகமாக கூட்டணி அமைத்து பிஜு ஜனதா தளத்தை அழிக்க பார்த்ததாக பரவிய தகவலுக்கு முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் ஒடிஷாவுக்காகவும் கட்சிக்காகவும் V.K. பாண்டியன் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் பணியாற்றியதாக புகழாரம் சூட்டினார். சிவில் சர்வீஸ் பணிகளில் உடல்நல குறைபாடுகள் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அவசியமா என IAS அதிகாரி ஸ்மிதா சபர்வால் கேள்வி எழுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. IAS IPS பதவிகளில் களப்பணிகள் பெரும் பங்கு வகிக்கும் என்பதால் சிறப்பு திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அவசியமா என்பதை யோசிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை பகல் நேரங்களில் மின்சார ரயில்கள் வழக்கம் போல இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதே சமயம் இன்று முதல் 2ஆம் தேதி வரை இரவு 10:30 மணி முதல் நள்ளிரவு 2:30 மணி வரை ஏற்கனவே அறிவித்திருந்ததைப் போல மின்சார ரயில்கள் இயங்காது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்து பேச நேரம் கோரியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 2 நாட்கள் பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 26ஆம் தேதி டெல்லி சாணக்கியபுரியில் நடைபெறும் புதிய தமிழ்நாடு இல்ல கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க உள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 2 முறை எக்மோ பரிசோதனைகளை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் குழு மேற்கொண்டுள்ளனர். மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்களில் அடைப்பு உள்ளதா என்று கண்டறியும் பரிசோதனைகளும் செய்யப்பட்டன. திருவேங்கடத்தை போல தங்களையும் என்கவுண்டர் செய்ய உள்ளதால் தங்களை போலீஸ் காவலில் அனுப்ப வேண்டாம் என ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகள் நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனால் உத்தரவாத பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிய பின்னர் 4 பேருக்கும் நீதிபதி போலீஸ் காவல் வழங்கினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இன்னும் துவக்க புள்ளியில்தான் உள்ளதால் காவல்துறையினர் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் ஆற்காடு சுரேஷிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் நீதிமன்றங்களில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். விழுப்புரத்தில் பேனர் வைத்தபோது மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் திமுக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முறையான அனுமதி பெற்ற பின்னரே பேனர்கள் வைக்கப்படும் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய திமுகவிற்கு உத்தரவிடப்பட்டிருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த முடியாது என டான்டி நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் மறுவாழ்வு தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தோட்டத்தை எடுத்து நடத்த முடியாதது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அது தொடர்பாக டான்டி நிர்வாகம் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மதுரையில் பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த IAS அதிகாரியின் மனைவி சூர்யா விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவர் எழுதியதாக கூறப்படும் உருக்கமான கடிதம் வெளியாக இருக்கிறது. அந்த கடிதத்தில் மாணவன் கடத்தப்பட்ட வழக்கில் தனது பெயர் சேர்க்கப்பட்டதாகவும் தனக்கும் அந்த சம்பவத்திற்கும் தொடர்பில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிவலிங்கத்திற்கு மஞ்சள் குங்குமத்தால் அபிஷேகம் செய்து மனமுருகி வழிபட்டார். ஆந்திர
மாநில துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாணின் மனைவி அன்னா லெஸ்வேனா சிங்கப்பூரில் உள்ள தேசிய பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டம் பெற்றிருக்கிறார். இந்த நிகழ்வில் அவரது கணவர் பவன் கல்யாண் கலந்து கொண்ட நிலையில் இது தொடர்பான வீடியோவை பகிர்ந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அன்னாவிற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு சார்ந்த முறைகேடு புகார்களுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்ட 5 பேர் பீகாரில் கைது செய்யப்பட்டனர். கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்வில் அமரேஷ்குமார், முகேஷ்குமார் உட்பட 5 பேர் ஆள்மாறாட்டம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று யூடியூப் சேனல்களில் வீடியோக்களை பதிவேற்ற முடியாமல் சிக்கலை சந்தித்ததாக இந்தியாவைச் சேர்ந்த பயனர்கள் பலர் தெரிவித்துள்ளனர். ஏறத்தாழ 43% பேர் யூடியூப் செயலியை பயன்படுத்த முடியவில்லை என்றும் 33% பேர் வீடியோக்களை பதிவேற்ற முடியவில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். ஆனால் இது தொடர்பாக யூடியூப் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் அளிக்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் கர்கோனில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் சாப்பிட்ட சாக்லேட்டில் செயற்கை பற்கள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டு நிறுவனம் ஒன்றில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் வழங்கப்பட்ட சாக்லேட்டில் பற்கள் இருந்ததாக அவர் அளித்த புகார் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் சாலையின் குறுக்கே சென்ற எருமை கூட்டத்தின் மீது மோதாமல் இருக்க பேருந்தை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சில பயணிகள் காயமடைந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டில் 14 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் கடலூர், நெல்லை, ஆவடி, ஹொசூர், சேலம் ஆகிய மாநகராட்சிகளின் ஆணையர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பரந்தூர் விமான நிலைய அமைவிடத்திற்கு அனுமதி வழங்கி மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னதாக சிவில் விமான போக்குவரத்து துறை, ராணுவம் மற்றும் விமானப்படை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் பரந்தூரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பணி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தினர். கடந்த 2014 மற்றும் 2017ஆம் ஆண்டில் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமனம் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியில் ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு மாநில பதவி வழங்கப்பட்டுள்ளது. கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து புதிய மாநில தலைவராக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பி. ஆனந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே சமயம் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடியை மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் ஆனந்தனுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதேபோல ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கும் அன்புமணி சமூக நீதி இலக்குகளை அடைய பாமக துணை நிற்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் தங்களது அரசு புறக்கணிக்காது என திமுக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக கொண்டு வந்த அம்மா உணவகம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திமுகவிடம் பேதம் பார்க்கும் பண்பு இல்லை என்றும் இபிஎஸ்க்கு திமுக பதிலளித்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஸ்ரீ கணேசர் என்ற தனியார் பள்ளி பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உயிரிழந்த அம்மன்புரம் பகுதியைச் சேர்ந்த பிரதாப் மற்றும் நத்தக்குளம் பகுதியைச் சேர்ந்த லிங்கம் ஆகியோரின் உடல்களை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொண்டமானத்தம் கிராம நிர்வாக அலுவலர் ஜெயராமமூர்த்தி என்பவரை பணியிடை நீக்கம் செய்த கோட்டாட்சியரை கண்டித்தும் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழ்நாடு அரசின் அனைத்து திட்ட பயன்களையும் மக்களை சென்றடைய நடவடிக்கை எடுப்பேன் என புதிய மாவட்ட ஆட்சியராக பதவியேற்ற பிரியங்கா தெரிவித்திருக்கிறார். தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்த தீபக் ஜேக்கப் கோஆப்டெக்ஸ் இயக்குநராக பணியிடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய மாவட்ட ஆட்சியராக பிரியங்கா பதவியேற்றுக் கொண்டார். ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி ஒருவர் தாம்பூலத்துடன் வந்து கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார். மங்கலம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஹரிகோவிந்தன் அப்பகுதியில் உள்ள ஏரியில் ஆக்கிரமித்து விற்பனை செய்யப்பட்டுள்ள வீட்டுமனைகளால் விவசாய பயிர்கள் தண்ணீரின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை திரும்பப் பெற வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் கார்த்திகேயன் அனைத்து துறை ஊழியர்களிடமும் தொடர்ந்து விரோத போக்கை கடைபிடித்து வருவதோடு ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் அன்னூரில் நீர்வழிப்பாதையை சரி செய்ய கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இருந்து பொதுமக்கள் வெளிநடப்பு செய்தனர். கோவன்குளத்தில் இருந்து வெளியேறும் உபரி நீர் குடியிருப்பு பகுதிக்குள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக கூறப்படும் நிலையில் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கோட்டாட்சியர் கூட்டத்தில் இருந்து பொதுமக்கள் வெளியேறினர். சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட பதிவுத்துறை தலைவர் பணியில் இல்லாத சார் பதிவாளர் பணி இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார். பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மக்களோடு மக்களாக சென்று ஆய்வு மேற்கொண்ட போது சார் பதிவாளர் ஆனந்தி அலுவலகத்தில் இல்லாத நிலையில் வெளியாட்கள் சிலர் பணியில் இருந்தபோது கையும் களவுமாக சிக்கினர். வங்கதேசத்தில் இருந்து தமிழ்நாடு திரும்பிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவிகள் பிரதமர் மற்றும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். 30% இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேச மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழலில் தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதோடு தங்களுக்கு உணவும் வழங்கப்படவில்லை என மாணவிகள் வேதனை தெரிவித்தனர். உணவு, குடிநீர், மின்சாரம் இல்லாமல் தவித்து வருவதாகவும் நடவடிக்கை எடுக்க கோரி மாஞ்சோலை பகுதி மக்கள் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். மேலும் மாஞ்சோலை பகுதியிலேயே வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். சென்னை மாநகர பேருந்தில் பெண் பயணி ஒருவர் கைப்பையில் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் திருடு போனதால் பேருந்திலேயே கதறி அழுத வீடியோ வெளியாகியிருக்கிறது. திருவொற்றியூரைச் சேர்ந்த அம்முலு கடனை அடைப்பதற்காக 1 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டிக்கு வாங்கிவிட்டு ராயபுரத்தில் அரசு பேருந்தில் ஏறி இருக்கிறார். திருவொற்றியூர் பேருந்து நிலையத்தில் இறங்கும் போது பணம் காணாமல் போனது தெரிய வந்தது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் நண்பருடைய இல்ல விழாவிற்கு சென்றவரின் ஸ்கூட்டரை மர்ம நபர்கள் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. போடிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராம்ஜி என்பவர் நண்பரின் இல்ல விழாவிற்கு சென்றபோது தனது ஸ்கூட்டரை மண்டபம் முன்பாக நிறுத்தியிருக்கிறார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் தனது கூட்டாளிகளோடு இணைந்து ஸ்கூட்டரை திருடி சென்றார். திருவள்ளூர் நகராட்சி குடியிருப்பு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியிருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதற்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும், இல்லையென்றால் குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை ஆகியவற்றை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப் போவதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். ஈரோட்டில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தற்காலிக பேருந்து நிலையங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதாகவும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி பெண்கள் காலி குடங்களோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டியக்கவுண்டனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குட்டியக்கவுண்டனூர் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படும் நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் குடிசை வீடுகளை அகற்றி வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் அதே இடத்தில் வீடுகளை கட்டிக்கொள்ள அனுமதி கேட்டு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தால் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக வீடுகள் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புக்கான பணிகள் முடிவடையாத நிலையில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த விண்ணமங்கலம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையோரம் உள்ள தடுப்பு வேலி மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அப்போது சாலையில் மகனோடு நடந்து சென்ற தாய் அதிர்ச்சியடைந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே டாடா ஏஸ் மீது நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேல்முருகன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் அகரம் சீகூர் பகுதியில் இருந்து வயலூர் நோக்கி சென்றபோது டாடா ஏஸ் வாகனத்தின் மீது மோதி சாலையில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே டயர் வெடித்து விபத்துக்குள்ளான சரக்கு வாகனத்தில் சிக்கி வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்த ஓட்டுநர் மற்றும் கிளீனர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டனர். சரக்கு வாகனம் சென்று கொண்டிருந்த போது டயர் வெடித்த நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்ததால் அருகில் இருந்த கடைகளுக்கு தீ பரவாமல் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கோவை மருதமலை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் வீட்டின் முன்பாக இருந்த குடிநீர் தொட்டியில் தண்ணீரை குடித்துவிட்டு உள்ளே செல்ல முயன்ற போது பொதுமக்கள் உதவியோடு வனத்துறையினர் விரட்டினர். ஐஓபி காலனி குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் கூட்டம் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் விரைந்து வனப்பகுதிக்கு விரட்டப்பட்டது. கிரவுட்ஸ்ட்ரைக் அப்டேட்டால் வெறும் 85 லட்சம் கணினிகளுக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்பட்டதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது ஒட்டுமொத்த மைக்ரோசாப்ட் விண்டோஸ் பயன்பாட்டில் உள்ள கணினிகளில் வெறும் 1% மட்டுமே எனவும் மைக்ரோசாப்ட் விளக்கம் அளித்துள்ளது. வன்முறைக்கு மத்தியில் வங்கதேசத்தில் பிரதமர் அலுவலகம், மத்திய வங்கி மற்றும் காவல்துறை அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கங்கள் ஹேக் செய்யப்பட்டன. 3 தளங்களிலும் ஒரே மாதிரியாக ஆபரேஷன் ஹண்ட் டவுன் ஸ்டாப் கில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்றும் இது போராட்டம் அல்ல போர் என்றும் வருவதால் அதிகாரிகள் செய்வதறியாது திணறி வருகின்றனர். குவைத்தில் திருமணமான ஜோடி 3 நிமிடங்களில் விவாகரத்து பெற்ற சம்பவம் தற்போது மீண்டும் இணையத்தில் பரவி வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு குவைத்தைச் சேர்ந்த ஜோடி தங்களது திருமணத்தை பதிவு செய்வதற்காக நீதிமன்றம் சென்றபோது மணமகள் திடீரென தடுமாறி விழுந்ததை கண்ட மணமகன் அவரை முட்டாள் என திட்டியதாக கூறப்படுகிறது. T20 அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவுக்கு பதில் சூரியகுமார் நியமிக்கப்பட்டது ஏன் என இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் அகர்கர் விளக்கமளித்துள்ளார். ஹர்திக் பாண்டியாவிடம் ஃபிட்னஸ் என்பது மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும் அவருக்கு அடிக்கடி காயம் ஏற்படுவதால் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக தேர்வு செய்ய மிக கடினமாக இருந்ததாக அகர்கர் தெரிவித்துள்ளார். விடாமுயற்சி திரைப்படத்தின் இயக்குனர் மகிழ் திருமேனி, அஜித்குமார் மற்றும் அர்ஜுன் ஆகியோருடன் எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை நடிகர் ஆரவ் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்க, அசர்பைசானில் நடைபெற்று வந்த விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்ற நிலையில் வீடியோ ஒன்றை படக்குழு வெளியிட்டிருந்தது. பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்க கமல்ஹாசன் 150 கோடி ரூபாய் சம்பளம் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிக் பாஸ் சீசன் தொடங்குவதற்கான பணிகளை தொடங்கியுள்ள அதன் தயாரிப்பு நிறுவனமான எண்டமோல் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கும் வேட்டையில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் கமலுக்கு கடந்த முறையைப் போலவே இம்முறையும் 130 கோடி ரூபாயை சம்பளமாக தர முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. நடக்க முடியாமல் தவித்து வருவதாக வீடியோ வெளியிட்ட மாற்றுத்திறனாளி மாணவிக்கு உதவி செய்வதாக கூறிய நடிகர் ராகவா லாரன்ஸ் நடப்பதற்கு துணையாக ஒரு பிளாஸ்டர் மற்றும் ஷூவை வாங்கி கொடுத்திருக்கிறார். இதனை அணிந்து கொண்டு அந்த மாணவி தனியாக நடந்த நிலையில் ராகவா லாரன்ஸிற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். கவின் நயன்தாரா இணையும் புதிய திரைப்படத்தின் புகைப்படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் நடிகை நயன்தாரா ஹாய் என படத்தின் ப்ரமோஷன் பணிகளை தொடங்கி இருக்கிறார். அதே போல கவினும் புகைப்படத்தை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். பிறந்த நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் யோகி பாபு குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். கோவில் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தரிசனம் முடிந்து வெளியே வந்த நடிகர் யோகி பாபுவுடன் அங்கிருந்த கோவில் தூய்மை பணியாளர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.
அரசியல் பிரமுகர்கள் குறித்து நடிகை ஸ்ரீரெட்டி அவதூறு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அமைச்சர்கள் பற்றி ஸ்ரீரெட்டி அவதூறாக பேசியதாக ஆந்திர மாநிலம் கர்னூல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடித்தவசு திருவிழாவின் கடைசி நாள் வீதி உலாவில் ஸ்ரீ கோமதி அம்மன் சங்கரலிங்க சுவாமி வெள்ளி ரிசவ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கோவில் மாட வீதிகளில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் மனமுருகி தரிசனம் செய்தனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கூகுள் பிக்சல் 9 Pro Fold மற்றும் பிக்சல் 9 Proவின் வெளியீட்டு விவரங்களை கூகுள் வெளியிட்டது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி விற்பனைக்கு வரும் இந்த மாடல் போன்கள் பல நிறங்களில் கிடைக்கின்றன. பிக்சல் 9 Pro Foldin 128GB மாடல் 97,500 ரூபாயும், 256GB மாடல் 1,18,000 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஹீரோ நிறுவனம் இந்திய சந்தையில் குறைந்த விலை எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலை இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகம் செய்ய திட்டமிட்டு வருகிறது. புதிய மாடல் அந்நிறுவனம் ஏற்கனவே விற்பனை செய்து வரும் பீட்டா V1+ மாடலை விட குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை அந்நிறுவன தலைமை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார்.